மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் 400 கிராம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் ஒரு 10 வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 10-15, 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் ரொம்ப கரியாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பேனை இறக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போடாதீங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திப்பியாக அரைக்காமல் ரொம்ப நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கெலாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கட்டும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லா மசாலாவும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வதங்கட்டும். வதங்கிட்டேன்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போது 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்க்க போகிறோம். மஷ்ரூமை ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். மஷ்ரூம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது மஷ்ரூமில் இருக்க தண்ணியே வெளியே வந்து நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸை அது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரைஸையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த தண்ணியில் நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.